தேகோயம் க்ஷுத்ர காமாய நேட்டதே. பிராமணா ஜீவம் இருக்கே நாட் ஓன்லி ஃபார் என்ஜாய்மெண்ட்டு. இது மாதிரி சத்சங்கத்தில் ஏற்பாடு பண்ணிவிட்டு எல்லாரோடையும் கலந்து நாராயணமாகட்டும் பாகவதமாகட்டும் நாம சங்கீர்த்தனமாகட்டும் இந்த காலத்தில் இந்த கலிகாலத்தில் என்ன சொல்கிறது, கலவு கல்மஷ ஜித்தானாம் பாவத்ரவ்யோ இது இந்த கல்மஷமான கலி காலத்தில் நமக்கு ஒன்றிலேயே நம்ம பாவம் நிறைய பண்ணுறோம். அதுக்கு எப்படி வரணும்? நிவர்த்தி அந்த கோவிந்தன் தான் நமக்கு காப்பாற்றணும். அதனால் இதுக்கு பூர்ணனைக்கு அவன் கிருஷ்ணனை கொல்ல வந்தான். கிருஷ்ணான்னு ஒடுக்கமா சொன்ன உடனே அவனுக்கு மோட்சத்தை கொடுத்தான். அதுபோல் நீங்களெல்லாம் ஒருபாடு இந்த இதில் 2 நாளைக்கு ஈடுபட்டு நாம சங்கீர்த்தன் தான். எப்படி எங்கள் அப்பா சொல்லுவார், கலிம் சபாஜ யந்தர்யாக குணத்யாக சாரபாகினா எத்த சங்கீர்த்தனேனவ ஸ்வார்த்த சர்வோபி லப்யதே. கலிகாலத்தில் நாம சங்கீர்த்தனம் தான். என்ன திருக்கால சந்தியாவதெல்லாம் போயாச்சு, துகாலமும் இல்லை ஏகாலமும் இல்லை, காயத்ரி கூட யாரும் ஜெபிக்கிறதில்லை, அப்படி ஆயாச்சு இந்த காலம். இதில் இப்போ ராமராமா 2 வருஷம் ராமராமா சொன்னால் அப்புறம் 108 பலமாக இருக்குது. அதனால் எல்லோரும் 2 நாளாக இங்கே தபசாகம் பண்ணிருக்கள். இந்த ஆஸ்திரேலியா ஸ்ரீகிருஷ்ணாசிரம் 52 வருஷமாச்சு. இங்கே யாருமே இல்லை. எங்களுக்கு 4-5-6 நாங்கள் கிழம்பர் 5-6 பேர் இருக்கோம். நான் போவாயில் இருக்கேன்னு ஒருத்தன், பின்ன இங்கே பாண்டூபில் இருக்கான்னு 2 தானால் இருக்கா, 2 பேர் தானால் இருக்கா. அப்படி பின்ன பாண்டூபில் பின்ன எங்கள் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே ஸ்கேட்டர்டாக இருக்கா. அப்போ காட்கோப்பரில் யாருமே இல்லை. இந்த கூடி இதை ஃபஸ்ட் டைமாக்கும் இங்கே ராதாகலம் பண்ணிருக்கோம். இந்த ஹாலி எல்லாருக்கும் புதுசு. ஆல்தோ நம்ம கணேசன் நம்ம எங்கள் கேஷியர் அது பின்ன ஹாலிடேஸ் ட்ரெஷரர் அவர் ஏற்பாடு பண்ணாலும் அவருக்கும் புதுசாக என்ன எல்லாம் ரொம்ப கிராண்டாக அந்த நல்லா இருந்து நீங்களெல்லாம் அவமாக பண்ணினேன். உங்களோட சப்போர்ட்டில் எல்லாருக்கும் கல்யாணராம் மாமாவோ இல்லை ஸ்ரீகிருஷ்ணாசியமாத்தோ நாங்கள் யாரும் ஒன்றும் பண்ணலை. இதெல்லாம் எங்கன்னா அவன் செய்கிறான் நாங்கள் பண்ணுறோம், அவன் சொல்கிறான் நம்ம பண்ணுறோம். அப்படியான் எல்லாருக்கும் நம்மளுக்கு யாரும் இல்லை, நம்ம சாமர்த்தியம் இல்லை. அவன் போட்ட பிச்சையிலேயே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால் எல்லாருக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் பரம பாக்கியத்தை கொடுத்து க்ஷேம ஸ்டைலத்தை எல்லோரையும் கொடுத்து பகவானை பார்த்துக்கிறேன். 2வது ஸ்ரீகாந்த் பாகவதர் வந்துட்டு சொல்லவே வேண்டாம். அவர் பெரிய கார்பரேட்டில் பெரிய ஆளாக இருந்துட்டு துபாயிலெல்லாம் இருந்துட்டு பட் ஹி ஹஸ் ஸ்விட்ச் ஓவர் டு நாம சங்கீர்த்தனம். இது மாதிரி நிறைய அது எப்படி கல்யாணராமோதர் உடையாளர் பண்ணியிருக்காரோ அதுபோல் நிறைய பேருக்கு பண்ணி எல்லாருக்கும் இந்த நாம சங்கீர்த்தத்தை ஓல் வேர்ல்டு பண்ணுறதுக்கு இவாள்லாம் தான் காரணம். கலிகாலத்தில் இவாதான். அதுதான் நம்ம நாரதம்பே மாவஷ்டு கேட்குறார், என்ன தாகம்ப சாமி வைகுண்டேன யோகி மக்பக்தாக யத்ர காயந்தே தத்த திஷ்டாவினாள். நான் எங்கே இருப்பேன் கலிகாலத்தில்? வைகுண்டத்தில் இருக்க மாட்டேன், விருந்தாவனத்தில் இருக்க மாட்டேன். எங்கே இருப்பேன்? இது மாதிரி சத்சங்கத்தில் ஆச்சார அனுஷ்டானமாக உள்ள பாகவதட்டாக நான் இருப்பேன். அங்கே வந்தால் அங்கே பஜனை பண்ணுறாலோ அங்கே நான் இருப்பேன். அதனால் எல்லாருக்கும் நீங்கள் தபசாக மாட்டுக்கள் 2 நாளாக எல்லா குடும்பமும் நன்னா இருக்கணும். ஸ்ரீகாந்த் பாகவதர் அவரோடு இந்த இது மாதிரி நிறையா அஷ்டபதி பஜனைக்கெல்லாம் அஷ்டதிக்கெல்லாம் நிறைய கிளாஸெல்லாம் எடுக்கிறார். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் உண்டோ அவர் நம்பரை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். எல்லாருக்கும் அவரை காண்டாக்ட் பண்ணி சம்பிரதாய பஜனை இப்போ 2 நாள் அவள் பண்ணது எப்படின்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதம் பண்ணுவாள். பிராச்சீன சம்பிரதாய விதத்தில் பண்ணுறோம் தான் வெரி ஃபியூ பீப்புள். போன 2020 உடனே பண்ணார். அதுக்கு வேண்டாம் அப்போ ஸ்ரீகாந்த் பாகவதர் கிளியராக பண்ணிருக்காரு. பெரிய காரியம். நாங்கள் ரொம்ப 2-3 வருஷமாக வரட்ட சொல்லியிருந்தோம். ஸ்ரீகாந்த் உனக்கு ஒரு இங்கே நான் வருத்தேன்னு சொன்னேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பிகாஸ் ஆஃப் கோவிட்டு அதெல்லாம் இருந்து பின்ன எங்களோட காட்கோபர் ஹால் ரினோவேஷன் போய் எடுத்து பின்ன எங்கள் எல்லாம் ரீடெவலப்மெண்ட்டாக போனதுனால எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியலை, எல்லாம் ஸ்டார்டட் ஆகிட்டோம். அதனால் எப்படியோ உங்களோட சப்போர்ட்னால எல்லாம் நடந்திருக்கு. பாகவதரும் ஹரீஷ் மிருதங்கிஸ்ட்டு நல்லா கொட்டினான். ராமூர்த்தியோட தாத்தாவை எனக்கு தெரியும். கல்யாண் ராமமூர்த்தி இருக்கார, அவரோட பேர்னாக்கம் இல்லை கல்யாணம் கலீனா என்ன அவரெல்லாம் நாங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அவள் அப்பா தாத்தாவாக பாகவத குடும்பம் குடும்பம். பின்ன அவர் பேர் ஹரீஷ் ரவி ராமன் பெங்களூர்லேருந்து வந்திருக்கார். வைதிகர் நாம சங்கீர்த்தனம் நம்மளோட ரொம்ப. பின்ன நம்ம நெல்லுவாய் மணிகண்டன் சொல்லவே வேண்டாம். இஸ் ஏ கிளாஸ் ஆர்டிஸ்ட்.
எல்லோரும் அவருக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு அப்பளாது கொடுங்கோ. என்ன அப்படி ரொம்ப நல்லா பண்ணுறதுக்கு ரொம்ப அவர் வந்தார். என்ன வித் ஆல் தீஸ் என்கேஜ்மெண்ட் யார் ஸ்ரீகாந்த் சொன்னால் நம்ம நெல்வேலியாக கூப்பிடுன்னு சொன்னால் வெரி வெரி ஹாப்பி ஆகாது. ரொம்ப நல்லா பண்ணேன். எல்லா குடும்பம் எல்லாம் சுகமாக இருக்கணும். இப்படி நாம சங்கீர்த்தத்தை வேர்ல்டு இப்படி பிரச்சாரம் பண்ணியிருக்கணும்னு நான் ராதாகிருஷ்ணனை பிரார்த்திச்சுக்கிறேன். மேற்கொண்டு லாட்ரி டிக்கெட்டு தேங்க்ஸ் கிவிங் கொடுத்த அப்படின்னா லாட்ரி டிக்கெட்டு எடுத்த பின்னா அது ஒரு லாட்ரி டிக்கெட் இல்லை, இது சும்மா ஒரு கிஃப்ட்டு போல் பகவான்கிட்டேருந்து 3 படம் வச்சுருக்கோம். என்ன அது வந்துட்டு வெள்ளியில் லக்கி ட்ரா மட்டும் லக்கி ட்ரா அதான் எங்கள் மேனேஜிங் கமிட்டி ராதா மெம்பர் ராதா வாய்ஜன்ட்டு பைக்காக கொடுக்குறேன். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. மாமா எப்படின்னா for the last 60-70 years he has been doing this service of getting Bhagavadas, of making them come on here and sing. And these, as I said, he is doing all this for enhancing our dharma. He has taken it as a mission to ensure that these kind of activities happen. So as I keep saying again and again, while we are all thankful for the opportunity, we have to really thank the committee. We have to be there with them. We have to support them. We should always stand by them because what they are doing is not for their personal reason, but it is for the enhancement of our culture and our upbringing. So the children also get to learn a lot. The next generation is seeing all this. If we don't do all this, it's all going to get lost with time. So it's better that we all hold hands with Kalyan Raman Mama and be a part of all this, because if we do this, then we are in the part of righteousness. We consider it a special privilege to proffer the vote of thanks to all those who have helped us here in this program and for this Radha Kalyana Mahotsavam, which they have made it a great, memorable success. First and foremost, we would like to thank our respected and revered Srikant Gopala Krishna Bhagavathar and his party for reciprocating our invitation to come here and conduct this wonderful program of Radha Mahotsav Kalyanam. Srikant ji, you have conducted this function in such a beautiful manner, enriching and keeping all the audience engrossed throughout. And what a wonderful and tremendous program. And the main thing was yesterday's Ashtapati. The rendering of your Ashtapati was so superb that it will be ringing in our ears for long days to come. A great experience indeed to all the devotees here present. And indeed, it was a great performance, no doubt about it. No doubt about it. The main thing I liked was the Mahatmyam, the Kshetra Mahatmyam, which you had discussed yesterday, was superb, which we people did not know about it much. And in between, you had given us such a good knowledge about all this. Thank you very much. நீங்கள் இங்கே வந்து நடத்தி தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Sincere thanks. Now we because of the mic in the hand, you know, if you have yes. Now we express our sincere appreciation to Hari Mama and Shankar Narayan Mama for conducting the puja rituals and the beautiful Ignaraman. Okay, the beautiful dance performance which they did in between the Ashtapati was superb. Next, we would like to thank Bahubali Doshi for providing this hall at a very reasonable and concessional rate for
performing this We have to really thank wonderful. such people. We have to really thank such people. They are doing something great. Thank you, sir. A very special thanks goes to Anand Caterers for providing and serving the delicious Mahaprasadam on both the days. And may Lord Annapurneshwari, Goddess Annapurneshwari, bless him. We have to thank Mahalingam for providing, as he said, for the excellent mic system without any hindrances. And we consider photography also plays a very important role. Photography and video plays a very important role. There also we thank the photographers for coming here and taking strain for each and every episodes. Let me not forget to acknowledge the tireless efforts of the organizers and volunteers who worked hard behind the scenes to ensure everything ran smoothly. Last but not the least, we are grateful to our devotees and well-wishers for your time, attention, participation, support, and encouragement. Without you, this function would not have been possible. Thus, your presence has made a lot of difference. Hence, with gratitude in our heart, we conclude this divine program of Radha Kalyana Mahotsavam and looking forward to meeting you for the last endeavor, for every endeavors. Thank you once again. And God bless Swami Sharanam. Radhe Krishna.